छोटे भाई எப்படி 26ன்னு சொல்ற? 13 தடவை தான் ஜம்ப் பண்ணோம். அனி நான் செகண்ட் டேபிள்ல படிச்சுக்கிட்டே ஜம்ப் பண்ணேன். 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8 இந்த மாதிரி தான். இது சீட்டிங் ஆச்சே. இது சீட்டிங். நான் உன் கூட விளையாட மாட்டேன். தேங்க்ஸ் மை டியர் ஹனி. நானும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். விளையாடி இல்ல வேடிக்கை பார்த்தே களைச்சு போயிட்டியாடா சோம்பேறி. ஓ அட இந்த ஹனி தான்ப்பா சோம்பேறி. என்னையே அடிக்கிறியா? நில்லப்பா. நில்லையா? நிலன்னு சொல்றல. நில்லப்பா. எங்க போனாலும் விட மாட்டேயா. பார்த்தேன் என்ன மன்னிச்சிருப்பா, தெரியாம அடிச்சிட்டேன். வேண்டாம் விட்டுரு. விட மாட்டேன். போனா போது விடையா, அவன் நண்பன் தானே, விட்டுடே. இல்ல இன்னைக்கு நான் விடவே மாட்டேன். நில்லையா? நில்லு. நில்லு. இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். ஆமா, நாம எங்கப்பா வந்திருக்கோம்? சர்தார், நாம காட்டுக்குள்ள வந்திருக்கோம். அப்படியா? நல்ல வேளை நீ சொல்லிட்ட. நாம பீச்ல இருக்கோம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். டே டாங்கி, கடல் பீச்சுக்கு ஓரமா தானே இருக்கும். நம்மால் ரொம்ப டேலண்டடுப்பா. இவ்வளவு டென்ஷன்லயே முட்டாள்தனமா இவனால தான் பேச முடியும். சரி, எதுக்காக நம்ம காட்டுக்குள்ள வந்திருக்கோம்? நம்ம சுத்தி பார்க்க வந்திருக்கோம். நாம வழி தவறி வந்துட்டோம்டா. இப்போ இங்க இருந்து நாம எப்படி போறது? ஏப்பா இங்க சிங்கம் இருக்குமா? ஓய், இந்த காட்டுக்குள்ள சிங்கம் இருக்காம நம்ம கண்ணாசாராக இருப்பாரு. ஏப்பா வெளியே போற வழி எங்க? எப்படிப்பா போகணும்? உன்னாலதான் நாம இந்த இடத்துக்கே வந்தோம். நீ தான் எங்க எல்லாரையும் வெளியில கூட்டிட்டு போகணும். சரி, எல்லாரும் வாங்கப்பா. ஒன்னா சேர்ந்து வெளியே போற வழிய கண்டுபிடிக்கலாம். எப்பா இவங்கெல்லாம் என்னப்பா சொல்றாங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பயப்பட தேவையே இல்ல. நான் டிவியில பாத்திருக்கேன். இந்த ஆதிவாசிங்கெல்லாம் இப்படிதான் மத்தவங்களுக்கு வணக்கம் சொல்லுவாங்க. வாவ், அப்படின்னா இவங்களே நம்ம வெளியே போறதுக்கு வழி சொல்வாங்களா? ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ப்ளீஸ் பா, ப்ளீஸ். பாத்தீங்களா நான் எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட்னு? நான் சொன்னதை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க நம்மள எங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க? அதான் சொல்லியாச்சுல, இப்பயாவது எங்களை ஊருக்கு கூட்டிட்டு போங்களே ப்ளீஸ். ஏய், எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நமக்கு மாலைகள்லாம் போட்டு இவங்க நம்மள பலி கொடுக்க போறாங்க அப்படின்னு தோணுதே. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு உங்க மொழி தெரியும். இவர் தான் எங்க குரு. இவர் எங்க குரு. இல்ல, இது எங்களோட சோர்தார். உங்க கடவுள் பார்க்க இவர் மாதிரியே இருக்காரு. ஏப்பா, இவர் உங்க குரு தான்ப்பா. இவர் உங்க குருவே தான்ப்பா. ஆமா, அதுல டவுட்டா இல்ல. நீ என்னப்பா கோத்து விடுற?
வாயை மூடிட்டு குருன்னு ஒத்துக்கோயா, இல்லன்னா நம்மள வச்சு சட்னி அரைச்சிருவாங்க. சோர்தார் என்ன தேங்காவா? இவனை எப்படி சட்னி ஆக்க முடியும் சொல்லு? தேங்காய் இவன் இல்ல, நீ தான் தேங்காய். எப்ப பாரு எதுவும் புரியாமலே பேசிக்கிட்டு இருக்க. அமைதியாரு, அமைதியாரு. எப்பா எப்பா நான் குருதான்ப்பா. எப்படி இருக்குங்க சிஷ்யர்களே? அட, இவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? திருவிழா நடக்க போகுது, திருவிழா. எப்பா, இவங்க நம்மளுக்கு சோத்த போட்டு ஒரு வழி ஆக்கிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. திருவிழா முடிஞ்சிருச்சுன்னா நாம இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம். இவங்க இப்படியே சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா திருவிழாவுக்கு முன்னாடி நாம மேல போயிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். பாய் பாய். போக கூடாது, இங்கதான் இருக்கணும். வாழ்நாள் முழுக்க எங்க குரு எங்க கூட தான் இருக்கணும். வாழ்நாள் முழுக்கவா? நாம அதுக்கப்புறம் எத்தனை நாள் வாழ போறோம்? இங்கே இருந்துடலாமா சிறுசே? எப்பா, இங்க இருந்தோம்னா டெய்லி சாப்பிட கொடுத்து டான்ஸ் ஆட விட்டு நம்மள ஒரு வழி ஆக்கிடுவாங்க. டவுட் அதுல? இங்க பாருங்க, இவர் உங்க குரு இல்ல, இது எங்களோட நண்பர் ஜோர்தார். எங்களை போக விடுங்க ப்ளீஸ். உங்களால இங்க இருந்து போக முடியாது. நீங்க வாழ்நாள் முழுக்க இங்க தான் இருக்கணும். எங்களுக்கு இன்னும் பசிக்குது. போய் எங்களுக்காக இன்னும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. வேண்டாம் வேண்டாம், இனிமேல் சாப்பாடுலாம் எடுத்துட்டு வராதீங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டா வயிறு வெடிச்சிரும். ஏய், நீ கொஞ்சம் சுமாரு. ஓடிரலாம். அடடா, நம்ம இவங்க கிட்ட நல்லா வந்து மாட்டிக்கிட்டோமா? சிறுசே, நம்ம வலையில தான் மாட்டிக்கிட்டோம். என்னப்பா இது? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இந்த ஸ்பைடர் என்ன லஞ்சா நினைச்சுக்கிட்டு இருக்குதப்பா. காப்பாத்துங்க, வாங்க. தயவு செஞ்சு நாங்க சொல்றத கேளுங்க. எங்களை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. அடடா, நல்லா மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே. நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம இங்கதான் இருக்கணுமா? ஐடியா. இல்ல, குரு இங்க இருந்து ஓடல, உங்க மேல கோவப்பட்டு போறாரு. ஏன்? ஏன்னா நீங்க எல்லாரும் சுயநலவாதிகள். குருவை உங்க கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க ஐயா. இதுல என்ன தப்பு இருக்கு? எங்களோட குருவை எங்க கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறோம், அவ்வளவுதான். அடடா, நீங்க சுயநலவாதிகளா இருக்கீங்க. உங்களை பத்தி மட்டுமே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, இங்க பாருங்க, குரு உங்க கூட மட்டும் இருந்தாருன்னா அவர் மத்தவங்களை எப்படி பாத்துக்குவாரு? இப்ப சோர்தார் யார பாத்துக்க போறா சிறுசே? இங்க பாருங்கப்பா, நான் உங்களுக்கு மட்டும் குரு இல்ல, இந்த உலகத்துல பல பேரை நான் காப்பாத்தணும் இல்லையா? இன்னைக்கு நான் உங்களுக்கு தரிசனம் கொடுத்தேன், நாளைக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். நான் ரொம்ப பிஸி ஸ்கெடியூல்ல இருக்கேன்ப்பா. என்ன ஒரே இடத்துல நீங்க புடிச்சு வைக்க கூடாது.
நான் சீக்கிரமா திரும்பி வருவேன். அப்படி வரும்போது உங்க கூட ரொம்ப நாள் இருப்பேன். ப்ளூ பிளா ப்ளூ ப்ளூ பிளா பிளா பிளா. ப்ளூ பிளா பிளா ப்ளூ, ப்ளூ பிளா ப்ளூ பிளா 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 பிளா. போயிட்டு வாங்க குரு, இந்த உலகத்தை பாத்துக்கங்க. இப்ப போங்க, ஆனா அடிக்கடி இங்க வரணும். எப்படி போவாங்க? கடலுக்கு தான் இங்க இருந்து போக வழியே தெரியாதே. உங்களோட குருவை நீங்க இப்படிதான் அனுப்புவீங்களா என்ன? இல்ல, குருவையும் அவரோட நண்பர்களையும் நல்லா சாப்பிட வச்சுதான் அனுப்புவோம். எப்பயோ மறுபடியும்மா சாப்பாடெல்லாம் வேண்டாப்பா, வழியை காட்டுங்க, நாங்களே போயிடுறோம். ஆ, எங்க போனீங்க? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஆ, என்ன இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? மேடம், அது என்னன்னா காட்டுக்குள்ள ஆதிவாசிக்கு மேடம் அது என்னன்னா நாங்க ஒரு டான்ஸ் காம்படிஷன் போயிருந்தோம். அது ஆதிவாசிகளை பத்தினது. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிருக்கோம். ஆமா, பனி சரியாதான் சொல்றான். அங்க இருந்தா நாங்க வரோம். உங்களுக்கு புரிஞ்சுதா மேடம்? இதுல புரிஞ்சுக்க என்ன இருக்கு? போங்க, எல்லாரும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நான் உங்களுக்காக ஃப்ரூட் சாட் பண்ணிருக்கேன். மறுபடியும் இதேவா? ஐ!